இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தென்னையில் ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மேலாண்மை குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜினோர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் கே சசிகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய நாள் நம்ம பேச போகும் தலைப்பு என்னவென்றால், தென்னையில் முக்கியமான பூச்சி மற்றும் மேலாண்மை முறைகள். தென்னையில் முக்கியமான பூச்சின்னு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது, ஒன்று பார்த்திங்கன்னா தென்னையில் காண்டாமிருக வண்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா தென்னையில் கருந்தலைப்புழு, முக்கியமான பூச்சி தென்னையில் ரூகோஸ், சுருள் வெள்ளை ஈ, சிலந்தி, எரியோபிட் மைட், அப்புறம் மாவு பூச்சி. இது மாதிரி பல வகையான முக்கியமான பூச்சிகளை நம்ம இன்றைக்கி இந்த தென்னையில் பார்க்க போகிறோம். தென்னையில் இன்னொன்று முக்கியமான பூச்சி பார்த்திங்கன்னா கரையான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரிநாய், எலி தொல்லைகள், அதெல்லாம் நத்தை புழுக்கள், இவற்றையெல்லாம் முக்கியமான பூச்சிகளை நம்ம தென்னையில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம இப்போ பார்க்க போக வேண்டியதுன்னா, தென்னையில் காண்டாமிருக வண்டு. காண்டாமிருக வண்டானது பார்த்திங்கன்னா அதோட முட்டைகள் நமக்கு தென்னை மர தோப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டைகள் அந்த எருக்குழியில் தான் நமக்கு இருக்கும். அதிலேருந்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா புழுக்கள் பார்த்திங்கன்னா உருவம் பெருசாக இருக்கும். சி ஷேப் உங்களுக்கு அறிகுறிகள் இந்த தொழு உரத்தில் நமக்கு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அதிலேருந்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா கூட்டுப்புழு அதிலேருந்து வரக்கூடியது தான் காண்டாமிருக வண்டு. இந்த காண்டாமிருக வண்டு நமக்கு அறிகுறிகள் தென்னை மரத்தில் அறிகுறிகள் எப்படி நமக்கு தெரியும்னா, தென்னை மரம் நீங்கள் 4-5 வருட பயிர் இருந்தாலும் சரி, தென்னை மரம் உயரமான மரங்களும் சரி, இதில் உங்களுக்கு காண்டாமிருக வண்டு வி ஷேப் இலையில் பார்த்திங்கன்னா வி ஷேப் கட்டிங் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியும் போது உங்களுக்கு இது காண்டாமிருக வண்டு தாக்குதல் இருக்குன்றது நமக்கு அறிகுறிகள் தென்படும். அவ்வாறாக நம்ம பார்க்கும்போது வி ஷேப் கட்டு தென்னை மர ஓலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வி ஷேப் கட் பண்ணியிருக்கோம். இது தென்னை மர உயரமான மரங்களில் நம்ம தூரத்துலேருந்து பார்த்தாவே இந்த காண்டாமிருக வண்டுடைய சேதாரம் நமக்கு அறிகுறிகள் தென்படும். இதே சிறு நாற்றிலிருந்து ஒரு 3-4 வருட தென்னை மர செடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடி குருத்துலேயே உங்களுக்கு காண்டாமிருக வண்டு இருக்கும். இவற்றை எவ்வாறு நம்ம கட்டுப்படுத்தலாம் எளிய வகையிலையும் சரி, அதே மாதிரி பூச்சிக்கொல்லி உபயோகப்படுத்தியும் பண்ணும்போது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வயலை சுத்தமாக வச்சுருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா எருக்குழின்னு சொன்னோம். எருக்குழியில் உங்களுக்கு இந்த முட்டைகள், புழுக்கள் இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கை வழியில் மெட்டாரைஸ் அனிசோஃபோலின்னு ஒன்று நமக்கு பூஞ்சான் இருக்குது. அந்த பூஞ்சானை நம்ம எருக்குழியில் தெளிக்கும் போது கட்டுப்படுத்திடலாம். பூச்சிக்கொல்லின்னு பார்த்திங்கன்னா குளோரிபைரிபாஸ்ன்ற மருந்தை 2 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் எருக்குழியில் தெளித்தா அந்த நேரத்துலேயே நமக்கு இந்த காண்டாமிருகனுடைய புழுக்களை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வண்டு நமக்கு உயரமான மரங்கள் அங்கங்கே வி ஷேப் கட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இலை மட்டையில் ஓட்டை துளைகளை ஏற்படுத்தியிருக்கோம். அதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா தென்னை மர மேலே மரத்தில் பார்த்திங்கன்னா 2 தென்னை மர ஓலைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு உங்களுக்கு 50 கிராம் வேப்ப முன்னாக்கு 2 மடங்கு மணல், இதை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த காண்டாமிருக வண்டுகளை கட்டுப்படுத்திடலாம். அதே மாதிரி தென்னை மரத்தோப்பில் காண்டாமிருக வண்டுக்கு பொறியான இருக்குது, ரைனோலூர்ன்ற பொறி இருக்குது. அது ஒரு ஹெக்டருக்கு 5 எண்ணெய் வைத்து நம்ம காண்டாமிருக வண்டுகளை அழிச்சிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆமணக்கு புண்ணாக்கு, அது 1 கிலோ ஆமணக்கு புண்ணாக்கு 5 லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலந்து அதை நீங்கள் மண்பானையில் நம்ம அங்கங்கே 30 இடத்துல நீங்கள் வச்சிங்கனாலும் இந்த காண்டாமிருக வண்டுகளை கட்டுப்படுத்திடலாம். இது ரொம்ப முக்கியமானது, எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்ப இருக்குது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான பூச்சி பார்த்திங்கன்னா தென்னையில் சுருள் வெள்ளை. சுருள் வெள்ளையானது பார்த்திங்கன்னா இந்த அறிகுறிகள் பார்த்திங்கன்னா தென்னை மட்டையினுடைய மேற்பகுதியில் கரும்பூசண நிறமாக தென்படும். கரும்பூசண நிறமாக தென்படுறது என்ன காரணம்னா, அடிமட்டையில் இருக்கக்கூடிய அந்த சுருள் வெள்ளையானது சுருளாக வட்டமாக உங்களுக்கு இந்த பூச்சியினுடைய தாக்குதல் இருக்கும். சுருளாக மற்ற பயிர்லேயும் வரக்கூடிய வெள்ளையானது சாதாரணம். இது சுருள் வெள்ளை முதலாக நம்ம பொள்ளாச்சி அந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி பகுதியில் அதிகமாக தென்னையில் இந்த
பூச்சி வந்து கண்டறியப்பட்டன. அது உள் மாவட்டத்திலும் எல்லா பகுதியிலும் வந்து இந்த சுருள் வெள்ளையினுடைய தாக்குதல் வந்து தென்படுகிறது. ஸோ இந்த சுருள் வெள்ளையானது தென்னை பயிரை மட்டும் தாக்காது, பல வகையான பயிர்களை வந்து தாக்குகிறது. வாழை, அதுக்கப்புறம் சீத்தா, எல்லா பயிர்களையும் வந்து இந்த சுருள் வெள்ளையானது வந்தது. ஸோ இந்த சுருள் வெள்ளையானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருளாக இருக்கும். அதிலேருந்து வரக்கூடிய முட்டைகள், இளம் குஞ்சிகள், முதிர்பூச்சிகள், இந்த இளம் குஞ்சிகள் முதிர்பூச்சிகள் வரக்கூடிய அந்த தேன் போன்ற திரவம் தான் வந்து அடியில் இருந்து தேன் போன்ற திரவம் சுரக்கும் போது உங்களுக்கு மேல் மட்டையில் கரும்பூசண நிறமாக வந்து உங்களுக்கு அறிகுறி தென்படும். ஸோ அந்த கரும்பூசண நிறமாக இருக்கும்போது நாளடைவில் நமக்கு வந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறாதனால நமக்கு வந்து மகசூல் இழப்பு வந்து ஏற்படும். ஸோ அதை வந்து நமக்கு நிவர்த்தி முறைகளை நம்ம என்னென்ன செய்யணும்னா, தென்னையில் சுருள் வெளி முதல் முறையாக இது வந்து உயரமான மரங்கள்லேயும் வரும், குட்டையான ரகத்துலேயும் வரும், நெட்டை ரகத்துலேயும் வரும். இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சில உத்திகள் வந்து இருக்கின்றன. அது விளக்கு பொறி நமக்கு வயலில் கண்டிப்பாக வந்து வைக்க வேண்டும். விளக்கு பொறி வைக்கும்போது இந்த முதிர்பூச்சி வெள்ளை ஈக்களை வந்து கட்டுப்படுத்திடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் ஒட்டும் பொறின்னு இருக்குது. அது வந்து தார்பாலின் ஷீட், மஞ்சள் வந்து தார்பாலின் ஷீட் வந்து 5 அடிக்கு 1.5 அடி நீளம் வந்து தென்னை மரத்தினுடைய இலையினுடைய 2 பகுதியில் 6 அடி ஹைட்டுக்கு நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு அந்த தார்பாலின் ஷீட்டில் உங்களுக்கு விளக்கெண்ணெய் கிரீஸ் தடவிட்டு இந்த முதிர்பூச்சிகள் வந்து அதில் பறந்து ஒட்டிக்கும். ஸோ இது வந்து 2வது வழிமுறைகள். 3வது வழிமுறைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான குட்டையான மரத்தில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வேகமாக வந்து தண்ணி பீச்சி அடிச்சிங்கன்னா இதை வந்து இந்த பூச்சிகள் வந்து அங்கங்கே பறந்து உங்களுக்கு மஞ்சள் ஒட்டும் பொறியில் ஒட்டிக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை முறையில் நமக்கு வந்து ஒட்டுண்ணி வந்து இருக்குது. என்கார்சியா கூடலோப்பின்ற ஒட்டுண்ணி வந்து இந்த சுருள் வெள்ளைக்கு வந்து இளம் குஞ்சுகளை வந்து சாப்பிட்டு வந்து இது பண்ணோம். இது வந்து 10 இலைகள் வந்து நமக்கு ஒரு ஏக்கருக்கு நம்ம விட்டோம்னா நம்ம வந்து அந்த இது வந்து இது பண்ணிடும். ஸோ இந்த நன்மை தரும் பூச்சிகளை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தென்னை மர அடிப்பகுதியில் வந்து நம்ம தட்டைப்பயிறு இல்லை மஞ்சள் நிறந்த பயிர் கிரசாந்திமம், இந்த பயிர் மேரிகோல்டு, இதெல்லாம் நம்ம வந்து பயிர் வந்து சாகுபடி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சுருள் வெள்ளையினுடைய தாக்குதலை வந்து குறைச்சிடலாம். அதேமாரி நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளையினுடைய தாக்குதல் கரும்பூசண நிரப்பத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு 1 கிலோ மைதா, 1 லிட்டர் தண்ணி அதை வந்து நம்ம பாயில் நல்லா கொதிக்க வைத்து அதிலிருந்து வரக்கூடிய 25 லிட்டர் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மைதா மாவு வந்து ரொம்ப லிக்விடாக இருக்கும். அதுலேருந்து வரக்கூடியது வந்து 25 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம தெளிக்கும் போது இந்த கரும்பூசண நிறமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து வெயில் பட உங்களுக்கு 4 அடி நாள் வந்து உங்களுக்கு பொக்காக வந்து கீழே விழுந்துடும். ஸோ இவ்வாறு நீங்கள் வந்து கட்டுப்படுத்தலாம். அதிகமான தாக்குதல் இருக்கும்போது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ அப்படி பயன்படுத்துனீங்கன்னா நமக்கு வந்து இந்த பூச்சி வந்து மென்மேலும் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால் பயன்படுத்துங்க. அதுக்கு பதிலாக வேப்ப எண்ணெய் 3 மில்லி 1 லிட்டர் தண்ணி, அசாடிராக்டின் 5 மில்லி 1 லிட்டர் தண்ணி, அந்த அளவில் நீங்கள் பயன்படுத்தி கட்டுப்படுத்திக்கலாம். ஸோ இன்னொன்று முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா தென்னையில் வந்து கருந்தலைப்புழு. இது வந்து பார்த்திங்கன்னா கருந்தலைப்புண்ணுடைய அறிகுறிகள் வந்து இலையினுடைய மட்டையினுடைய அடியில் அந்த கருந்தலைப்புழு வந்து பச்சையத்தை வந்து சுரண்டி சாப்பிட்டு நாளடைவில் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தென்னையினுடைய மட்டையினுடைய அடிப்பகுதியில் வந்து மண் போன்ற திரவம் வந்து படிஞ்ச மாதிரி இருக்கும். நாளடைவில் இலை வந்து கருகி போயிருக்கும். இதுதான் வந்து தென்னையில் வந்து கருந்தலைப்புழுனுடைய தாக்குதல். இதை நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொக்கான் பிரேவிகார்னிஸ்ன்ற புழு ஒட்டுண்ணி இருக்குங்க. அது வந்து நீங்கள் வந்து வயலில் வந்து ஒரு ஏக்கருக்கு 21 பாக்கெட்டு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அப்போ ஒரு பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா 100 எண்ணெய் உடைய அந்த நமக்கு வந்து குளவி இருக்குங்க. அந்த ப்ரொக்கான் பிரேவிகார்னிஸ்ன்ற குளவி வந்து ஒரு ஏக்கராக்கு 7 மரத்தில் நமக்கு வந்து விட்டால் போதும். அப்போ ஒரு ஏக்கரில் ஒரு 7 மரத்துக்கு விடும்போது 3 பாக்கெட் வந்து ஒரு மரத்துக்கு நம்ம விடலாம். ஸோ அப்போ விடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கருந்தலைப்புனுடைய புழுக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். இதில் எந்த வகையான பூச்சிக்கொல்லி மருந்துகளும் வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா தென்னையில் வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரியோபீட் மைட்டுன்னு சொல்லும். அது வந்து பார்த்திங்கன்னா சிலந்தியினுடைய தாக்குதல் சில காய்களெல்லாம் வந்து கீழே விழுந்துடும். அப்போ விழும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற காய்கள் வந்து கொப்பரையாக இருக்கும். அதேமாதிரி உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம குவாலிட்டியை வந்து இருக்காது. ஸோ இது வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த காயினுடைய மேற்பகுதியில் வந்து வி ஷேப் வந்து அறிகுறிகள் தென்படும். இது வந்து என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து சிலந்தினுடைய காரணம் தான் வந்து எரியோபீட் மைட்டுன்னு சொல்லுவோம். இது தென்னையில் மட்டும்தான் வந்து நம்ம எரியோபீட் மைட் சொல்கிறோம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற பயிரில் வரக்கூடியதெல்லாம் வந்து வித்தியாசம். இதில் வந்து 2 பேர் லெக்கு அது மட்டும்தான் இருக்குது.
4 கால்கள் உள்ள இந்த இதை நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து அசாடிராக்டின்ன்ற மருந்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அசாடிராக்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மில்லி 1 லிட்டர் தண்ணி பயன்படுத்தலாம். வேப்பெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 30 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம தெளித்து கட்டுப்படுத்தலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தென்னை மரத்தினுடைய பார்த்தீங்கன்னா கரையானுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கின்றன. அந்த கரையானை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக சேதாரம் வந்து நமக்கு விளைவிக்க அது அடிமரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரையானுடைய சேதாரம் வந்து தென்படும். அப்போ வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து முதல் முறையாக வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுண்ணாம்பு ப்ளஸ் வந்து குளோரிபைரிபஸ் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் கலந்து நீங்கள் பூசின மாதிரி நீங்கள் அடித்தண்டிலேருந்து ஒரு 3 அடிக்கு வந்து நீங்கள் பூசின மாதிரி பூசினீங்கன்னு இந்த கரையானுடைய தொல்லைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். ஸோ இவ்வாறாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அந்த தென்னையில் வந்து வரக்கூடிய முக்கியமான பூச்சிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். தென்னை விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய செய்தி, நான் சொன்ன இந்த செய்திகளை நீங்கள் கடைபிடித்து அதிக மகசூல் கொள்ளுமாறு என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே சசிகுமார் அவர்களை 09786792696 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.